நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு களமிறங்கி இருக்கின்றார்கள். முதல்ல தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு, அதற்கு முன்பு ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஐயா அவர்களுடைய கனவு தமிழகத்தில் நிறைய புரட்சிகரமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய பெரிய கனவு. ஐயா யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை மோடி அவர்கள் இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்தியா முழுவதுமே. இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய புதிய விஷயங்களை, அற்புதமான அரசியலை, தமிழகத்திலே மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர். இன்னைக்கு ஐயா சொன்னது போல 60 ஆண்டு காலமாக தமிழக மக்களுடைய வெறுப்பை மற்றும் சம்பாதிக்கக்கூடிய கட்சிகளுக்கு விலக்காக, மாற்றாக நம்முடைய வலிமையான கூட்டணி 2024 மக்களை நம்பி மக்கள் இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கி இருக்கின்றோம். அதனால் இந்த நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு, அவர்களோடு இருக்கக்கூடிய கொள்கை சற்றும் கூட பிறளாத, ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தோழமை சகோதரர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காரணம், தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறி இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றி இருக்கிறது. நிச்சயமாக 2024 மாபெரும் வெற்றி. 2026 தமிழகத்தில் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும். அதனால் மறுபடியும் ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்போடு எங்களை இங்கே வரவழைத்து எங்களுக்கு காலை சிற்றுண்டி அளித்து தன்னுடைய அன்பையெல்லாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இரவோடு இரவாக கோயம்புத்தூர்ல இருப்பதற்கு முக்கியமான காரணம், ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூர்லிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருவரும் தங்களோடு சகோதரர்களோடு சகோதரிகளோடு சேலம் என்று நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாட்டிற்கு வருவதற்கு இசைவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கும் நன்றி தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு மறுபடியும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும் 2014, 19 தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள், கடுமையாக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்துல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட இருக்கின்றார்கள். அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகி இருக்கிறது. தொகுதிகள் எல்லாமே சொல்லுவாங்க. இன்னைக்கு முக்கியமான நோக்கம், சேலத்துல மாநாடு நடக்குது, அதுக்காக வந்திருக்கோம். எல்லாமே தகுந்த நேரத்துல சொல்லுவாங்க. ஐயா இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான இடத்துல பயிற்சி பற்றை நடத்தி தமிழகத்திலே அரசியல் மாற்றம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மண்ணில் நிக்கிறோம். அதனால வேறு எந்த அரசியலும் நாங்கள் பேச விரும்பவில்லை. காரணம், இந்த அரசியலே நீங்க பாக்குறீங்க, ஆக்கப்பூர்வமாக 60 ஆண்டு காலமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல். அதனால அரசியல் கேள்விகள் இன்னைக்கு தவிர்க்கிறோம். நம்ம வெளியே பேசலாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு. அண்ணா இங்க பாருங்க, ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவரா இருக்க போறாங்க. மூத்த தலைவரா அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம், ஆளுமை திறன், களத்துல உழைத்திருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அளவுல வலிமை சேர்க்கும். தயவு செஞ்சு நீங்க தமிழ்நாடுன்னு யாரும் பத்திரிகை நண்பர்கள் பார்க்காதீங்க, இந்திய அளவுல வலிமை சேர்க்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய மண்ணிலிருந்து உருவாகி இருக்கிறாங்க. அந்த தலைவருக்கு முழு மரியாதை கொடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. முழு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். திரும்ப நம்ம பேசுவோம். எல்லாம் பேசுவாங்க, நான் பேசுவேன். மாற்றம் முன்னேற்றம்